கடன் இல்லாம வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஏன் நான் கூட கடன் இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டு, இன்னைக்கு நான் கடன் இல்லாம வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ, அதனால நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப நெறைய பேரோட ஆசையே வந்து கடன் இல்லாம நம்ம நிம்மதியா வாழணுங்கிறது தான். அதுக்கு நீங்க இந்த மாதிரி சில வழிகள வந்து பின்பற்றினாலே, உங்களாலயும் கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். நம்ம வந்து இப்போ இந்த வருஷத்துல எப்படி இருக்கோமோ, அதே மாரி அடுத்த வருஷமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், இல்ல இந்த வருஷத்த விட நான் அடுத்த வருஷம் பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய லைஃபோட ஒரு முன்னேற்றம். இப்ப நீங்க 2024ல எப்படி இருந்தீங்களோ, அதே மாதிரி 2025லயும் இருந்தீங்கன்னா, அதுல எந்த ஒரு யூஸும் இல்ல. இப்போ அத விட நான் இது மேல ஒரு பங்கு இருக்கிறேன். என்னுடைய கடன் அடைச்சிருக்கேன். நான் ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னு சொல்றதுல தான் உங்களுடைய முன்னேற்றமே இருக்குது. இப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னென்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து இப்போ இந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா, இந்த விஷயங்கள நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் கடன் இல்லாம ஹாப்பியான லைஃப வாழ முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடன் இல்லாம நம்ம இருக்கணும்னா, என்ன மாதிரியான வழிகள்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க எக்ஸ்பென்ஸ வந்து டோட்டலா கம்மி பண்ணணும். உங்களோட எக்ஸ்பென்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க 1 மந்த்துக்கோ இல்ல 1 டேக்கோ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க 1 டேக்கு என்னென்ன பண்றீங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க பண்ற விஷயங்கள எழுதும்போது தான் உங்களால அத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களோட சேலரி வருதுன்னா, அந்த ஃபுல் பணத்தையும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? செலவு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா செலவு இருக்கும். எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளிய போகலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆகும், இல்ல நம்ம ஃபங்ஷன் வரும், இல்ல ஏதாவது டூர் போணும்னு ஏதாவது செலவு வரும். ஆனா, அந்த பணத்துல நம்ம சேவிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத உங்க என்ஜாய்மெண்ட்ட தள்ளி வச்சுட்டு, உங்களுடைய செலவுகள தள்ளி வச்சுட்டு, நீங்க அதுல உங்களுடைய சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு அது சின்ன பணமா தெரிஞ்சாலும், பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட குடுக்கும். நல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். ஸோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸ வந்து 10% ஆச்சு நீங்க உங்களோட சேலரிலேருந்து எடுத்து வைக்க பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வட்டிக்கு கடன் வாங்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்வான்டடானா இப்போ நீங்க ஒரு நகை எடுக்க போறீங்க. நான் என்னோட வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய நகை அடகு வச்சு நான் ஒரு புது நகை எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதாவது என்னுடைய நகை இப்போ 3 பவுனுக்கு நான் அடகு வைக்கிறேன்னா, நான் எடுக்க போறது 5 பவுனா இருக்கும். அப்போ அதுக்கும் எனக்கு ப்ராஃபிட் தான். இப்போ கோல்டுல வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றோம்னா, அது இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்குமே வந்து நமக்கு அது ஒரு அம் ப்ராஃபிட் தான். ஏன்னா கோல்டோட விலை வந்து நமக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இப்போ நீங்க சேவிங்ஸ் பண்ற அமௌண்ட்டு கூட, இன்னைக்கு நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ற அமௌண்ட்டு வீட்லயே வச்சிருந்தீங்கன்னா, அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாது. அது உங்களுடைய குரோத் ஆகாது அந்த அமௌண்ட்டு. நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்டு அப்படியே தான் இருக்கும். இப்போ கோல்டோட ரேட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா ரேட்டு ஏறிட்டே போது. அது ஒரு ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10% வந்து உங்களுடைய கோல்டு ரேட் வந்து ஏறிட்டுருக்கு. ஆனால் அதே பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஸோ, நீங்கள் இந்த மாதிரி கோல்டு வாங்குறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் அன்வான்டா இப்போ பர்சனல் லோனு இல்லை செலவுக்காகவே கடன் வாங்கி செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பண தேவை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த தேவை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட இன்கம்மை வந்து அதிகப்படுத்தணும். இப்போ வந்து இன்கம் அதிகப்படுத்தணும், வீட்டில் இருக்க லேடீஸு வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணலாம். ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஏதாவது வீட்டில் இருந்தே நம்மளால் பண்ணக்கூடிய சில சில ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லைன்னா வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம செஞ்சு நம்ம நிறைய விஷயங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியலனாலும் குறைஞ்சபட்சத்தை உங்களுடைய சேவிங்ஸுக்காகவாச்சு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா
சம்பாரிக்கணும். அதாவது ஹார்ட் ஒர்க்கர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிப்பாங்க. ஆனா, அதிகமா சம்பாரிப்பாங்க. ஆனா, அதே வந்து ஸ்மார்ட் ஒர்க்கரால மட்டும் தான் எப்படி நம்ம பணத்த சம்பாரிக்கிறத சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஹார்ட் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க, நெறைய சம்பாரிப்பாங்க. ஆனா, அவங்களுடைய செலவு வந்து எப்படி பண்ணுறதுன்னே தெரியாம செலவு பண்ணிட்டுருப்பாங்க, சேவிங்ஸே இல்லாம. ஆனா, இதே ஸ்மார்ட் ஒர்க்கர் என்னன்னா, அவரு அலட்டிக்காம சம்பாரிச்சாலும், குறைஞ்ச பணம் சம்பாரிச்சாலும் அதுலேருந்து ஒரு அமௌண்ட்ட சேவ் பண்ணணுன்னு தான் நினைப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்க வந்து உங்களோட டைம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்ல இருக்கும்போது, நாளைக்கு பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம், நம்ம இது பண்ணா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படின்னு திங்க் பண்ணாம, இன்னைக்கு 4 பேர் சொல்றவங்க, நாளைக்கு உங்களுக்கு அந்த 4 பேர் கண்டிப்பா உதவ போறது கிடையாது. ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நீங்க பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா வீட்ல இருக்க பெண்கள் வந்து பண்ணுங்க. மத்தவங்கள பத்தி நீங்க கேர் பண்ணிக்கவே பண்ணாதீங்க. உங்களோட கஷ்ட காலத்துல அவங்க உதவி பண்ண போறது கிடையாது. நீங்க இதே நல்லா பண்ணிட்டீங்கன்னா, உங்கள பெருமையா தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க அவங்க பெருமை பேசுறதையும் கவலைப்படாதீங்க. உங்கள வந்து தாழ்த்தி பேசுறதையும் கவலைப்படாதீங்க. வீட்ல இருக்க லேடீஸ் நம்ம தான் நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிரெடிட் கார்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ நெறைய ஒரு சில நியூஸ் கூட பார்த்துருக்கேன். கிரெடிட் கார்டு வாங்கி, அதாவது யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கிரெடிட் கார்டு குடுத்து, அவரு கிரெடிட் கார்டு வாங்கி, அவரு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாம வாங்கி, அது கடைசியில அந்த குடும்பத்துக்கே அவர் ஒரு கஷ்டமாயிடுச்சு. இந்த மாரி நியூஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். நான் அது இந்த வீடியோல சொல்ல விரும்பல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிரெடிட் கார்டுங்கிறது நமக்குடைய அத்தியாவசியம், ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா, அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட லைஃப்ல ரொம்பவே ஸ்மூத்தா போகும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, கையில கேஷ் இல்லன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டில போய் அமௌண்ட் எடுக்குறாங்க. 5000, 10,000 எடுக்குறாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும். அந்த மாரி அமௌண்ட்ட எடுத்து நீங்க செலவு பண்ணுறது வந்து, இன்னும் நீங்க அதிகப்படியான கடனாளி தான் ஆயிட்டுருக்கீங்க. கிரெடிட் கார்டில் நீங்கள் கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்து லோன் வந்து அதை கட்டலைன்னா, உங்களுக்கு வட்டிக்கு வட்டி, அதிகப்படியான வட்டி 40% வரைக்குமே உங்களுக்கு வட்டி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கிரெடிட் கார்டுனாலேயே ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கடனை வந்து நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கிறது. உங்களால் யூஸ் பண்ண தெரியலன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டே வேண்டாம். முன்னாடிலாம் கிரெடிட் கார்டு இருந்தால் தான் நம்மளை வந்து ஒரு அந்தஸ்தாக நினைப்பாங்க சொசைட்டியில் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓ, நீ கிரெடிட் கார்டை வச்சுருக்கியா, ஓ பெரிய ஆளு தான் அப்படின்னு. ஆனால் இப்போ கிரெடிட் கார்டு வச்சுருந்தா நீ கடனாளி, நீ கடன்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களும் இருக்கிறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியாதவங்க அது பக்கம் நீங்கள் போக வேண்டாம். அப்புறம் இஎம்ஐ வாங்குறது. இப்போ இஎம்ஐனா என்னது? நம்ம ஒரு பொருளை வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இஎம்ஐயில் போயிடுறோம். ஆனால் அந்த பொருள் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத, வேணும்னு நினச்ச உடனே என்ன பண்ணிடுறோம், சரி நம்ம இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே செலக்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடுறோம். அங்கே கேட்குற லோனு, அந்த வாங்குகிற நம்மளோட சந்தோஷத்தில் கொடுக்குற காசு, அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ டென்யூர் பீரியடு, எவ்வளோ மந்த் நம்ம கட்ட போகிறோம், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நம்ம அந்த ஒரு ஹாப்பினஸில் வாங்கிட்டு வந்துடும். ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த பொருள் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத 1க்கு 2 நாள் நீங்கள் உட்காந்து யோசிங்க. இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்க முடியும்னா நீங்கள் அந்த டைமை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த நீங்கள் அவங்களுக்கு கட்ட போகிற வேண்டிய இஎம்ஐ காசை வீட்டில் நீங்கள் இஎம்ஐயாக கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து வைங்க. எப்படியும் வந்து இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்குங்க. இஎம்ஐங்கிறது இப்போது வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருப்பாங்க, நம்ம காசு சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோம். சில பொருட்களுக்கு தான் இந்த தவணை முறை இப்படிலாம் இருக்கும். அதை தான் இப்போ அவங்க இஎம்ஐயாக கொண்டு வந்து நம்மளை இன்னும் கடனாளியாக தான் மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போகாதீங்க. இன்னும் பெரிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றின நிறைய நியூஸும் நம்ம வந்து வீடியோஸில் சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ஒட்டிடுறது, 1 மாதம் 2 மாதம் கட்டலைனாலும் வீட்டில் வந்து
பெண்கள் கிட்ட வந்து தவறாக பேசுறது அப்படின்னு ரொம்ப அதிகப்படியான வட்டி கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஹோம் லோன் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இப்போது வீடுங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே அவசியம்தாங்க. வீடு லேண்டுங்கிறது நமக்கு அவசியம்தான், அது தேவையான விஷயம். எப்போவுமே நம்ம வாடகை வீட்லேயே இருக்கணுங்கிறது நம்மளோட இதில் அடுத்தடுத்த முன்னேற்றம் நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும். ஆனால் அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான சேவிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும். நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபாயில் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதில் 20 லட்ச ரூபாய் உங்களுடைய காசாக இருக்கணும். பாதிக்கு பாதி உங்களோட காசாக இருக்கணும். மிச்ச காசை தான் வந்து நீங்கள் ஹோம் லோன் போடணும். அந்த ஹோம் லோன் போடுறீங்கன்னா இப்போது அந்த ஒரு 6 மாதம், அதாவது நீங்கள் உங்கள் கையில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒருத்தவங்க கீழே தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அவங்க இன்றைக்கி வேலையை விட்டு போங்கன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்து வேலையை விட்டு நிற்கலாம். அடுத்த வேலை கிடைக்கிற ஒரு 6 மாதம் கேப் கூட இருக்கலாம். உடனேயும் நெக்ஸ்ட் மந்த்து கிடைக்கலாம். சரி, கிடைக்காம இன்னும் 2-3 மாதமும் ஆகலாம். ஆனால் அந்த ஒரு 6 மாதம் கேப் வரைக்கும் இருக்கிற லோன் அமௌண்ட்டு கட்டக்கூடியான சேவிங்ஸும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போகலனாலும் அவங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். அப்போது அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒரு சேவிங்ஸான ப்ரிகாஷனோடு இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் லோன் வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. டென்யூர் பீரியடை வந்து நம்ம கம்மி பண்ணணும். மந்த்லி கட்டுற இஎம்ஐயை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் முடிய வேண்டியதை 5 வருஷம், இல்லை 20 வருஷத்தில் முடிய வேண்டியதை நம்ம 10 வருஷம்னு பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நம்ம வந்து இஎம்ஐ கட்டிகிட்டே போகணுங்கிறது ரொம்ப பேர்டன் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை கம்மி பண்ணி அந்த ஒரு 10 வருஷத்தில் முடிக்கிற மாதிரி, ஒரு 8 வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழாதீங்க. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு வந்து ஒரு ஒரு அலங்கரிக்கணும், அதாவது அட்ராக்ஷனாக எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், டெக்கர் பண்ணணும்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்கி டெக்கர் பண்ணுவாங்க. மற்றவங்க பார்த்து நம்ம வீடு அழகாக இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரி அழகாக இருக்கணும் மற்றவங்களுக்காக நீங்கள் வாங்கி வைக்காதீங்க. உங்களுடைய பீஸ்ஃபுல்லுக்காக உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற திங்ஸ் மட்டும், சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி திங்ஸை மட்டும் வாங்கி வைங்க. மற்றவங்கள வந்து நீங்கள் அழகுபடுத்தணுன்ட்டு பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களாக இருக்கிற நம்ம தான் என்ன பண்ணணும், அதாவது வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஹஸ்பண்டோடைய சேலரி என்னன்னு கூட தெரியாமல் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து பெண்கள்கிட்ட மறைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். பெண்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான், அதாவது உங்கள் குடும்பங்கிறத விட நம்ம குடும்பம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க யோசிச்சிட்ருக்காங்க. அவங்க எதை யோசித்தாலும் நமக்காக தான் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய சேலரியை வெளிப்படையாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து வீட்டில் இருக்கிற பிளானை பண்ணுங்கள். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிற விஷயத்த கூட இப்போ நிறையா ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட பேசி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டுறாங்க. அவங்களும் உங்கள் வீட்டில் உங்களுடைய, அதாவது நம்மளுடைய குடும்பத்தை வளர்க்கணுன்னு தான் யோசிக்கிறாங்க. மற்றவங்களாம் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்ருப்பாங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை தான் பார்ப்பாங்களே தவிர உங்கள் லைஃப்பை பற்றி அவங்க யோசிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சொல்லும் போது ஜஸ்ட் அவங்க ஒரு கதையாக தான் கேட்பாங்க. ஆனால் அதை ஃபீல் பண்ணுறது ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களோட கடனையும் அடைக்கலாம், உங்களுடைய சேவிங்ஸையும் பெருக்கலாம், உங்களோட குழந்தைங்களோட ஃப்யூச்சரும் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டு எப்படி நியூ இயரில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதை செக் பண்ணி பாருங்கள்.